லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். 100 நாள் 104 MOU ரூபாய் 1,00,000 கோடி. தாவேக அரசின் முதல் முதலீட்டாளர் மாநாடு. தாவேக அரசின் முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெற்றது. முதல்வர் விஜய் மாநாட்டை தொடங்கி வைத்தார். The snippets coming through on our screen. Today is going to be one of those wonderful days that marks the journey ahead with an incredible first step. And this very stage, ladies and gentlemen, is one that begins that journey. In just a few minutes, we're going to be joined by the Honorable Chief Minister and our esteemed dignitary. முதல்வர் முன்னிலையில் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் தமிழகத்திற்கு 67,452 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 1,07,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடந்த 3 மாதங்களில் ஏற்கனவே பெறப்பட்ட தொழில் முதலீடுகளுடன் சேர்த்து தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த 100 நாளில் மொத்தமாக 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. 1,02,514 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 1.22 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முதலீட்டாளர் மாநாட்டில் தொழில் அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது முதலீட்டுக்கான நம்பகமான மாநிலமாக தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என குறிப்பிட்டார். ஒரு நாளைக்கு 1000 கோடி என்ற அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 100 நாளில் 1,00,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. தமிழகம் மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். நிறுவனங்கள் தொடங்க 21 நாளில் அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திறமையும் மனித வளமும் தமிழகத்தில் நிறைய இருக்கிறது. வேலைக்காக யாரும் சொந்த ஊருக்கு செல்லக்கூடாது என்பதே அரசின் நோக்கம். அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2036க்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். விஜய் பாணியில் தனுஷா, அமைச்சர் சம்பத்குமார் பதில். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என நடிகர் தனுஷ் நற்பணி மன்றம் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு அமைச்சர் சம்பத்குமார் பதிலளித்தார். அதாவது ஜனநாயக நாடு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அதில் யாரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க பாணியில செய்யறாங்க. ஆனா யாரு தங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மாண்புமிகு மக்கள், மதிப்புமிக்க மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. ஸோ அதனால ஜனநாயகத்தில் எல்லாருமே செய்யலாம், அது யாருக்கும் இது கிடையாது. அவங்களுடைய பாதையில் அவங்க பண்ணட்டும். ஸோ மக்கள் முடிவு எதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மக்கள் எங்களை ஏற்றிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு மக்கள் ஏற்றிருக்காங்க. அதனால சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். ஏரி மணல் அள்ளியதில் 8 கோடி ரூபாயில் முறைகேடு. ஏவாவேலு மகன் மீது மற்றொரு ஊழல் புகார். திருவண்ணாமலை மலப்பம்பாடி ஏரியிலிருந்து 8 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள மண் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, அவரது மகன் ஏவா குமரன் உள்ளிட்டோர் மீது அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளது. அறப்போர் இயக்கம் அளித்துள்ள புகாரில் கூறியதாவது: 2025 டிசம்பர் 14 மலப்பம்பாடியில் திமுக வடமண்டல இளைஞரணி மாநாடு நடந்தது. இந்த மாநாடு நடைபெற்ற 124 ஏக்கர் நிலம் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் ஏவா குமரனுக்கு சொந்தமான நிறுவனம் வாங்கிய நிலம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு இடத்தை சமன்படுத்துவதற்காக அருகிலுள்ள மலப்பம்பாடி ஏரியிலிருந்து சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி ஆழம் வரை மண் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 45 லட்சம் கன அடி மண் எடுக்கப்பட்டு அரசுக்கு 8 கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டுக்காக ஏரிக்கரையில் அணுகுசாலை அமைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. ஏவா வேலு, ஏவா குமரன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், முறைகேடாக எடுக்கப்பட்ட கனிம வளத்துக்கான இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும் என்றும் அறப்போர் இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் 25 கரூரில் சாலையே அமைக்காமல் அமைத்ததாக கூறி 3.2 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இங்கு ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம். வரும் 17ஆம் தேதி வரை வடக்கு உள் தமிழகத்தில் மாவட்டங்களில் இயல்பு வெப்பநிலையை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரலாம். பிற இடங்களில் வெப்பநிலை மாற்றத்திற்கு வாய்ப்பில்லை. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடலோரங்களில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கமான மழை அளவு சராசரியை விட இம்முறை 10% மழை குறைவாக பெய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு தடை வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டை நாடிய ராகுல். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விரிவான விசாரணை நடத்த அகமதாபாத் ஹைகோர்ட் கடந்த வாரம் அனுமதித்தது. மேலும் இந்த வழக்கில் தெளிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என சிபிஐ அதிகாரிகளுக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அகமதாபாத் ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி ராகுல் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் இந்த வழக்கை அகமதாபாத் ஹைகோர்ட்டில் இருந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாற்ற கோரியும் தனியாக ஒரு மனுவை அளித்தார். இந்த மனுக்கள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜாய்மால்யா பக்ஷி, வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் சக்சஸ். கர்நாடகாவுக்கு மேலும் ஒரு ரயில். கர்நாடகாவில் 10க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. புதிதாக பெங்களூரு, மங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. ஹாசன் மாவட்டம் சக்லேஸ்பூரில் இருந்து தட்சிண கனடாவின் சுப்பிரமணியா ரோடு வரை 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது பயணிகளுக்கு பதிலாக ரயில் பெட்டிகளில் மணல் மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்தன. மலைப்பாதையில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. செங்குத்தான பாதைகளில் பாதுகாப்பாக செல்வதற்கு தானியங்கி அவசர பிரேக் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது. 20 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் 1080 பேர் வரை பயணிக்கலாம். வெள்ளோட்டம் வெற்றிகரமாக முடிந்துள்ளதால் விரைவில் இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் ஓட உள்ளது. யானைகள் தினத்தில் சோகம். ரயில் மோதியதில் குட்டியுடன் தாய் யானை உயிரிழப்பு. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே தமிழக எல்லையை ஒட்டிய வாளையார் சாவடிப்பாரா பகுதியில் நேற்றிரவு 11:30 மணியளவில் குட்டியுடன் தாய் யானை தண்டவாளத்தை கடக்க முயன்றது. அப்போது அந்த வழியாக வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் யானைகள் மீது மோதியது. இதில் சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்ட 2 யானைகளும் உயிரிழந்தன. தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் யானைகளின் உடல்களை மீட்டனர். உலக யானைகள் தினத்தன்றே இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது வனவிலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நடந்த பகுதி வளைவாகவும் பாலம் அமைந்துள்ள பகுதியாகவும் இருப்பதால் லோகோ பைலட்டால் யானைகளை முன்கூட்டியே பார்க்க முடியாமல் போயிருக்கலாம் என தமிழக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து காரணமாக மங்களூர் எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் 18 நிமிடங்கள் தாமதமானது. மேலும் பல எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையும் பாதிக்கப்பட்டது. இதே மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் யானைகள் மீது மோதியதில் கருவுற்ற பெண் யானை உள்பட 3 யானைகள் உயிரிழந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் மதுக்கரை வனச்சரகத்தில் உள்ள ஏ மற்றும் பி ரயில் தடங்களில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஏஐ கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் கடந்த சில மாதங்களாக யானைகள் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டு வருகிறது. எனவே கேரள அரசும் இதுபோன்ற ஏஐ மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில் தண்டவாளங்களில் யானைகள் உயிரிழப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புது கெமிக்கல் மிஷினில் கோளாறு. சிவகாசி பட்டாசு ஆலையில் கோரம்.
சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டி புதுப்பட்டி ரோட்டில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆலையில் வேதிப்பொருள் கலவை செய்வதற்காக வாங்கப்பட்ட இயந்திரம் சோதனை செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் பரோடாவைச் சேர்ந்த இன்ஜினியர் அகமது இப்ராஹிம் இயந்திரத்தை பொருத்தி சோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக வேதிப்பொருட்கள் வெடித்து இயந்திரம் அருகே நின்று கொண்டிருந்த பட்டாசு ஆலை கேஷியர் பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இன்ஜினியர் அகமது இப்ராஹிம் 95% தீக்காயத்துடன் விருதுநகர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்து தகவல் அறிந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் ஸ்பாட்டுக்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்த ஆலை மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் உரிமம் பெற்றது. 3 யூனிட்டுகள் இயங்கி வருவது தெரியவந்துள்ளது.